இப்ப இந்த யூதர்களுடைய எதிர்பார்ப்பு என்பது மெசியாவை குறித்தும் தீர்க்கதரிசியை குறித்தும் எலியாவை குறித்தும் இருந்தது. எலியா வந்தாயிற்று, யோவான் ஸ்நானகர் வந்தாச்சு இல்லையா? மெசியாவும் தீர்க்கதரிசியும் ஒரே ஆள் தான், யாஷுவா. அந்த ஊழியத்தை செய்த அவர் வந்திருக்கிறார். அவரை இவர்கள் எப்படி பார்த்தார்கள்? யோவான் 6:14-15 வாசிங்க. யாஷுவா செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதா இருக்கிறார்கள் என்று யாஷுவா அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். பாருங்க, இவர் வந்த வேலை தீர்க்க தரிசன ஊழியத்தை நிறைவேற்றவா? ஆமா, நிறைவேற்ற. ஆனா அவன் மைண்ட் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கல்ல? இவர் தான் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசி போல் தெரிகிற, தூக்கு இவரை ராஜா ஆக்குவோம். அவன் மனசு அப்படிதான் இருந்துச்சு. அவர் என்ன ஊழியத்தை செஞ்சாலும் அவனுக்கு ஒண்ணு தேவை, ராஜா வேணும். அப்ப இவரையே ராஜா ஆக்கிரலாமா அப்படின்னு அவர்கள் எண்ணம் ஓட்டத்தை அறிந்து கொண்ட தேவன் அந்த இடத்தை விட்டு என்ன பண்றாரு? வெளியே போயிடுறாரு. அப்ப அந்த ஜனங்கள் முழுக்க முழுக்க எதிர்பார்த்தது ராஜா வேணும், ராஜா வேணும், வந்து சண்டை போடும், நீர் ஏன் அடி வாங்குறீர், நீர் ஏன் ஒளிச்சு ஓடுறீர். அவனுக்கு அப்படித்தானே இருந்திருக்கும். நான் நீ மெசியான்னு பார்த்தா நீ ஓடி ஒளிச்சுக்கிட்டு இருக்க, நீ மெசியான்னு பார்த்தா அங்கிட்டு இங்கிட்டுன்னு போறியே தவிர நேரா போய் சண்டை போட மாட்டேங்கிறியா, 2 பேரும் அடிச்சு கொடுப்பேன்னு பார்த்து அப்படிதான் எதிர்பார்த்தாங்க. போவார், யுத்தம் செய்வார், அடிப்பார், மீட்பார், ராஜாவாக அமர்வார், இஸ்ரேல் சந்தோஷப்படும் நினைச்சாங்க. அவர் கடைசி வரைக்கும் கொடுக்கல. அவனுங்களே கல்லை தூக்கி எறிஞ்சு கொன்னு என்ன பண்ணாங்க? சிலுவையில ஏத்திட்டான். அதான் நடந்துச்சு. அவரை அவமானப்படுத்தினது யாரு? யூதர்கள் தான், இஸ்ரவேல் ஜனம் தான். அருமையான தேவ ஜனமே, நீங்கள் ஒன்றை புரிந்துக்கணும். அவனுடைய எதிர்பார்ப்பு அரசரை நோக்கியதாக இருந்தது. தாவீது அதை தான் பதிவு பண்றார், அரசர் வருவார்னு. அப்ப அதுல தாவீதுக்கும் பங்கு இருக்கு. இவன் ஆசையை ஊட்டிட்டு போயிருக்கான், ஒரு அரசர் வருவார், அவர் அப்படி பண்ணிடுவார், இப்படி பண்ணிடுவார். என்ன பண்ணல? எல்லாம் ஆவிக்குரியதாக பண்ணினார். அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், இதுல உனக்கு கவனிங்க. எல்லாமே ஆவிக்குரியதா பண்ணார் இல்லையா? அப்ப மற்ற தீர்க்க தரிசனம் பொய்யாயிடுச்சா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? மெசியாவின் தீர்க்க தரிசனம் அன்றிலிருந்து இன்று வரை உரைக்கப்படுகிறது. சில தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றினார். முதல் யாஷ்வாவாக, 2ஆம் வருகை வருகிற போது அவர் எஞ்சிய எல்லா தீர்க்க தரிசனத்தையும் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அரசாளுகிறவாக அரசாண்டு போகவே இல்லையே, 2வது வாரதே அரசாள்றதுக்கு தான். அல்லேலூயா. இங்க ஆவிக்குரிய அரசாள் தான் நடந்துச்சு. ஆனா அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறணும்னு அவர் என்ன பண்ணோம்? அவர் இங்க வந்து அரசாளணும். அப்ப அதை மெஸ்ஸியா தான் பண்ணி ஆகணும். அதே மெஸ்ஸியா வருவார், அதே போல் அரசாளுவார், அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும். அல்லேலூயா. இப்ப அப்படியே திருப்பி யோசிங்க. அந்த மெஸ்ஸியா வர்றதுக்கு முன்னாடி, இந்த மெஸ்ஸியா வர்றதுக்கு முன்னாடி யார் வரணும்? ஒரு எலியா வரணும். அப்ப இந்த மெஸ்ஸியா வர்றதுக்கு முன்னாடியும் 2வது மெஸ்ஸியா வர்றதுக்கு முன்னாடியும் ஒரு எலியா வரணும். அல்லேலூயா. தேவனுக்கு தான் தெரியும் யார் அந்த எலியான்ட்டு. அவன் சொல்வான் நான் எலியா இல்லைன்னு, தேவன் அடையாளப்படுத்துவார் இவன் தான் எலியா. அல்லேலூயா. இதுதான் பைபிள். இதுதான் பைபிளுடைய, நீ உள்ள போனீங்கன்னா இதுதான் ஆழம். அல்லேலூயா.